வணக்கம். வள்ளுவரே, நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாம் நல்லா நடக்குது. வர வேண்டிய வருமானம் வருது, தர வேண்டிய சுகங்களை தருது, பெற வேண்டிய பேர்களை கொடுக்குது. அப்பெல்லாம் இது நாம் செய்த நல்வினை பயனால் விளைந்த அதிர்ஷ்டம், நல்லூல் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிறது இல்லை. அந்த இன்பங்களை அப்போ மகிழ்ச்சியாக அப்படியே அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் செய்த தீவினை பயன்கள் காரணமாக நமக்கு துன்பம் வர ஆரம்பிச்சிட்டா, ஐயோ விதி என் வாழ்க்கையில் விளையாடுதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பி தள்ளிடுறோம், கலங்கி போயிடுறோம். இது ஏன் வள்ளுவரே? அருமையான கேள்வியை கேட்டாயப்பனே. நாம் செய்த நல்வினை தீவினைகள் தான், அதாவது புண்ணிய பாவங்கள் தான் நமக்கு விதியா ஊழ்வினையா வந்து நமக்கு பலன்களை கொடுக்குது. நம்ம பாரத மரபுப்படி புண்ணியம் தனிக்கணக்கு, பாவம் தனிக்கணக்கு. நாம் செய்த புண்ணியங்கள் அதன் நற்பலன்களை நமக்கு தரும். அதே மாதிரி நாம் செய்த பாவங்கள் அதன் தீய பலன்களை நமக்கு தரும். இதைத்தான் கர்மான்னு பாரத மரபு சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண அப்படின்னு எனது சகோதரன் கணியன் பூங்குன்றன் ஒருபடி மேலே போய் நமக்கு நோய் வருவதும் அது குணமாவதும் கூட வினை பயனால் தான் சொல்லி வச்சான். அதனால் நாம் நமக்கு நல்லது நடக்கும்போது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு அனுபவிக்கிறோமா? நமக்கு தீங்குகள் வரும்போது, துன்பங்கள் நோய் வரும்போது அது நமது தீவினை பயன், நாம் செய்த பாவத்தின் பலன்கள்னு புரிஞ்சுக்கிட்டு மனப்பக்குவத்தோடு அவற்றையும் ஏற்றுக்கணும், தாங்கிக்கணும். அடடா, எனக்கே இப்படி துன்பம் வருதுன்னு கலங்கக்கூடாது. இதைத்தான் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன்னு ஊழதிகாரத்தில் 379வது குறளாக எழுதி வச்சேன். எங்களுக்கெல்லாம் நல்லா புத்தி புகட்டிட்டீங்க வள்ளுவரே. நன்றாங்கால் நல் அவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன். உனது நல்வினை பயனால் வாழ்க்கையில் இன்பங்கள் வரும்போது அதை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும் நீ, உனது தீவினை பயன்களால் தீங்குகள் வரும்போது மட்டும் அழுது புலம்பி கலங்குவது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்படி துன்பம் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருன்னு பொட்டில் அடித்த மாதிரி புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.